are the factors affecting the development? ஓகேங்களா? அந்த first one வந்து பாத்தீங்கன்னா prenatal factors, then second one வந்து பாத்தீங்கன்னா neonatal risk factors, third one வந்து postnatal factors, and final one வந்து பாத்தீங்கன்னா social factors. moreover இதெல்லாம் தான் வந்துட்டு முன்னாடி growthலயே வந்துட்டு ஃபேக்டர்ஸா பார்த்தோம். கம்பேரிட்டிவ்லி இதுவும் அதே தான். பட் அது வந்து growth எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இது வந்து டெவலப்மெண்ட்ல எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு prenatal factors. What is prenatal? So before birthல வந்துட்டு fetal ஸ்டேஜ்ல இருக்கிறத prenatal சொல்றோம். அந்த fetal ஸ்டேஜ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஐக்யூ லெவல். ஸோ கம்பேரிட்டிவா என்ன சொல்றாங்கன்னா பேரண்ட்ஸோட ஐக்யூ லெவல் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மோர் ஓவர் சில்ட்ரனோட ஐக்யூ லெவலும் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லா ஹையரா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் வந்துட்டு பேரண்டல் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட். பேரண்டோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் சைல்டோட ஆட்டிடியூடும் இன்வால்மெண்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடு ஹையரா இருந்துச்சுனாலோ இல்லை வந்துட்டு ஆட்டிடியூட் லோ லெவலில் இருந்துச்சுனாலோ அதை பொறுத்து சில்ட்ரனோட ஆட்டிடியூடும் ஹையராகவும் இல்லை லோயராகவும் இருக்கும். தென் சேம் அஸ் இன்வால்மெண்ட்னா வந்துட்டு சோசியலாக வந்துட்டு மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இன்வால்மெண்ட்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தி prenatal ஃபேக்டர்ஸ். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஜெனடிக்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் என்னென்ன? ஒழுங்கா குரோமோசோம்கள் வந்துட்டு டெவலப் ஆகலைனாலோ டவுன் சிண்ட்ரோம் ஒன் ஆஃப் தி இது. ஸோ வந்துட்டு குரோமோசோம்குள்ள இருக்கிற குரோமோசோம்கள் உள்ள வந்துட்டு டிப்ளீஷன்ஸ் வந்து செல்ஃப் டிப்ளீஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை வந்து குரோமோசோம்கள் டிஸார்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மேஜராக நியூராலஜி படிக்கிறப்ப நீங்கள் நிறையா படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் சும்மா நார்மலாக சொல்லிடலாம். ஸோ குரோமோசோம்கள் அப்நார்மலிட்டிஸ் வந்துட்டு இருக்கிறதுனாலுமே வந்துட்டு அதோட சைல்டோட டெவலப்மெண்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் வந்துட்டு சொல்றாங்க. தென் தேர்ட் ஒன் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டல் ஃபேக்டர்ஸ். மெட்டர்னல் ஃபேக்டர்ஸ். மெட்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெட்டர்னல் ட்ரக், ஹைப்போதைராய்டிசம், ஸ்ட்ரெஸ். ஓகே, அம்மாவுக்கு வந்துட்டு மெட்டர்னல் ட்ரக் டியூரிங் பிரெக்னன்சி டைம்ல சப்போஸ் எனி ட்ரக்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லை அந்த ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது, ஆரல்ஸ், டொபாக்கோவோ இல்லை ஆல்கஹாலோ எடுக்கிறாங்கனாலோ அதை பொறுத்து கூட சைல்டோட டெவலப்மெண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஹைப்போதைராய்டிசம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இயர்ல பிசியாலஜியில் படிச்சிருப்பீங்க. இது ஒரு क्वेश्चन நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन சொல்ல சொல்லிருக்கேன்? ஸ்ப்ரிங் சீசன்ல ஏன் வந்துட்டு growth rate கம்மியா இருக்கு, அந்த சம்மர் சீசன்ல ஏன் growth rate கம்மியா இருக்குன்னு சொல்றோம். தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம். தென் நார்மலாவே நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம நார்மலாவே தெரியும். ஸ்ட்ரெஸ் மதருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா வந்துட்டு growth rate வந்துட்டு சைல்டோட டெவலப்மெண்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். Then neonatal factors. Neonatal ना ना birth ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் தான் வந்துட்டு neonatal stage. ஓகேங்களா? neonatal stageல வந்துட்டு low birth weight, பிறக்கும்போதே குழந்தை வந்துட்டு low birth weight ஓட இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா growth retardation இருக்குன்னு அர்த்தம். ஆரல்ஸ் premature growth retardation இருந்தாலோ ஆரல் ப்ரீமெச்சூர் பேபிஸ் ஆகும், இல்லை குழந்தைக்கு ஹைபாக்சியா இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நியோனேட்டல் சீஷர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்தோம், கன்வென்ஷன்ஸ் பார்த்தோம். நவ நியோனேட்டல் சீஷர்ஸ் வந்து இருந்ததுனாலும் நியோனேட்டல் சீஷர்ஸ் அப்போ என்ன ஆகும்னு சொன்னேன், பிரெயின்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சீக்வன்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கனால பிரெயின் டேமேஜ் வந்து ஆகும்னு சொல்றேன்.
ஸோ அதே தான் இங்கேயும் பேசுகிறோம் வந்துட்டு நியூட்ரேனல் சீசஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் மால் ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின் தென் இன்ட்ராக்ரேனியல் ப்ளீட் ஆகும் வை இன்ட்ராக்ரேனியல் ப்ளீட் ஆகிறதுக்கு எதனால இன்ட்ராக்ரேனியல் ப்ளீடுனா என்ன கன்கஷன்ங்கிற வார்த்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கன்கஷன் கன்செஷன் கன்கஷன் யாரெல்லாம் கிரிக்கெட் பார்ப்பீங்க கிரிக்கெட்டே பார்க்க மாட்டீங்களா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் ஃபுட்பால் ஃபேன்ஸா சரி கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பவுன்சர் அடிச்சோடனே பவுன்சர் போடும்போது பால் வந்து ஹெல்மெட்ல அடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு அவங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க என்ன டெஸ்ட் கன்கஷன் டெஸ்ட் எடுப்பாங்க கன்கஷன்னா என்ன பால் வந்துட்டு தலையில அடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து